அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களில் ரொம்ப பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் பேசுகிறது வந்து புத்திக பத்தின பிரதி அமைச்சர். இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நியூசிலாந்துலேருந்து இலங்கைக்கு அழைப்பிச்சு வரப்பட்ட பால்மாக்களில் பன்றி கொழுப்பு கலந்துருக்குறாங்க. இது அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே இது நடைமுறையில் இருக்குதா, இதை வந்து இவங்க தேடி பார்க்குறதுக்குரிய முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்களா, இதை பற்றி ஒரு ரீசர்ச் பண்ணணும்னு இருக்கிறாங்களா, இதுக்குரிய ரிப்போர்ட்டை தாங்கன்னு சொல்லி இது சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்களா. பட் அவங்க ரிப்போர்ட்டை டிலே பண்ணுறாங்க. அதுக்கு பின்னணி வந்து நிச்சயமாக அந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸாக தான் இருக்கும்னு இவர் சந்தேகப்படுறாரு. இவரே கேள்வியை முன்வைக்கிறார், இவரே முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இது ஒரு சந்தேகத்துக்குரிய கதையாக தான் இருக்குன்றது எங்களுடைய கண் பார்வைக்கு அது திரும்பிடுச்சு. நாங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு சொன்னால், கடந்த காலங்களில் இந்த ஹலாலை பிலாலாக்கிறதுக்குரிய முயற்சியில் ரொம்ப பேர் இறங்கியிருந்தாங்க. அதில் அடுத்தபடியாக இல்லை, அதில் அடுத்த ஆரம்பமாக இது அப்படின்ற ஒரு தேடலும் எங்களுக்கு இடையிலே இருக்குது, ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனால் வந்து சில நேரங்கள் இந்த ஃபண்டேரான்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் இவங்க கேட்டிருப்பாங்களா, அதை அவங்க கொடுக்க மறுத்திருப்பாங்களா, அதனால் இவங்க வச்ச முற்றுப்புள்ளியாண்டும் ஒரு சந்தேகம் எங்களுக்கு இடையில் இருக்குது. இது ரெண்டு இப்படி இருக்கத்தக்கன்னு நாங்கள் உலமாக்களின் பக்கம் திரும்பி பார்க்கணும். ஏன்னா முஸ்லீம்கள் வந்து ரொம்ப காலமாகவே இதை குடிச்சிட்டாங்க. ஏன்னா ஆங்கர் பால்மா, இந்த ரத்தி பால்மா, இன்னும் எக்கச்சக்கமான பால் கம்பெனிஸ் இருக்குது. இந்த எல்லா பால்மாக்களையும் வந்து முஸ்லீம்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து ஹலாலை பின்பற்றக்கூடியவங்க. எதை உலமாக்கள் ஹலால்னு சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா ஹராத்துடைய விஷயங்களில் முஸ்லீம்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. முஸ்லீம்களுக்கு அது உடம்புல கலந்துடக்கூடாது, இந்த பன்றி கொழுப்புன்னு சொல்லக்கூடியது. அப்போ உலமாக்கள் இதில் பன்றி கொழுப்பு இல்லை, இது நிச்சயமாக நல்லது, இது உணவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எங்களுடைய முஸ்லீம்கள் நிச்சயமாக விரும்பி எடுப்பாங்க. மற்ற விஷயங்கள் இதில் ஹலால் சான்றிதழ் இல்லையோ அதை விட்டு கொஞ்சம் விலகி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த உலமாக்களை தான் நம்பி இருப்பாங்க. உலமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து உலமாக்களை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை, இருந்தால் கூட பெரும்பான்மை முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் உலமாக்களை கண்டிப்பாக பின்பற்றுவாங்க. அப்போ முஸ்லீம்கள் வந்து நிச்சயமாக இந்த கேள்வி உலமாக்களுக்கு வைப்பாங்க, இது ஹலாலா இல்லையா, இதை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு சகோதரர் யூசுப் முஃப்தி அவர்களை தொடர்பு கொள்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் ரிஜ்வி முஃப்தி அவர்களை தொடர்பு கொள்கிறாரு. இந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கிறார். ஆனால் ரிஜ்வி முஃப்தி அவர்கள் தொடர்பு இல்லை. யூசுப் முஃப்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை நீங்களே கேட்டுப்பாங்க. பாலிடிக்ஸ் குரூப் லோன்ல இருந்து நான் பேசுகிறேன், கேண்டில இருந்து. அந்த எங்கர் பால்மாவு சம்பந்தமான ஒரு அந்த ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ ஒன்று அதில் பேசி கொண்டிருக்கிறாங்க. உங்களை அதில் எட் பண்ண ஒரு விளக்கம் உதாரத்துக்கு இயலுமா இது சம்பந்தமா? இல்லம்மா பண்ண வேணாம். அது வந்து ஹலால் அத்தாரிட்டி HSC அவங்கள்ட்ட கேட்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே ஓகே. கேட்டு பார்த்தீங்களா? இதுதான் அவருடைய பதில். எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து இதை பற்றி HSCயிடம் கேட்டு பாருங்கள். HSCன்னு சொல்கிறது வந்து இந்த ஹலால் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய இடம். இது கூட உலமாக்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் கூட உலமாக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அதை வந்து தீர்மானம் பண்ணி இது ஹராம் இது ஹலால்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு உலமாக்கள் தான் வந்து இந்த யூசுப் முஃப்தி, ரிஷி முஃப்தி. ஒருத்தர் வந்து தொடர்பு எல்லையில் இல்லை, தொடர்பில் உள்ளவர் சொல்லக்கூடிய கதை அவங்களிடத்துல கேட்டு பாருங்க. ஏன் இவருக்கு பதில் கொடுக்க முடியாது? இதுதான் என்னுடைய கேள்வி. உடனே பதில் கொடுத்துருக்கலாமே. புத்திக பத்தின அவர்கள் சொல்கிறது ஒரு பொய், அபாண்டமான ஒரு பழி, நீங்கள் பயம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணலாம். இவர் சொன்னது இப்படி ஒரு பதில்னால முஸ்லீம்கள் இன்றைக்கு பதறி நிற்கிறாங்க. என்னடா இதுவரையுமே நாம் வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம், திடீர்னு இவர் இப்படி ஒரு இக்கண்ணாவை வச்சுட்டான்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறது? அப்போ இதுவரையுமே எங்கள் உடம்புல ஹராம் கலந்துருச்சா எங்களை அறியாமலே? இது என்ன ஒரு பெரிய ஒரு அநியாயம், யார் இடத்துல போய் இதை சொல்ல? சரி, நாங்கள் வந்து இந்த HSC நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டா அதையும் கொஞ்சம் பாருங்கள். Thank you for calling the Halal Helpline. Sorry, we are closed now. The Halal is on Monday to Friday from 9 a.m. to 5:30 p.m. To find out information on halal certified products, please visit www.hac.lk. பார்த்தீங்களா? அவங்க என்னன்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் தான் வேலையா, அதுவும் வந்து 9லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். மற்ற நாட்களில் அவங்க வந்து ஆஃப், அவங்களுக்கு டியூட்டி இல்லை. இப்படி இருக்கும்போது எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பை யாரிடத்துல நாங்கள் கேட்குறது?
இப்போ அவங்க வந்து டியூட்டியில் இருக்கக்கூடிய நாட்கள், அதே மாதிரி அவங்க நேரங்களை குறிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துக்குள்ளே தான் எங்களுடைய பிரச்சனைகளையோ இல்லை எங்களுடைய சந்தேகங்களையோ கேட்டுக்கலாம். மற்ற நேரங்களில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இவங்க எங்களோட இல்லை. உலமாக்களுக்கும் ரெஸ்ட். உண்மையிலே இது சிரிக்கவா அளவான்னு எனக்கு தெரியுது. இதில் அரசியல் கலந்துடக்கூடாது. நாங்கள் எப்போவுமே சிந்திப்பது இந்த நாட்டை, நாட்டு மக்களையும் தீவிரவாத எண்ணங்கள் கொண்ட அரசியல்வாதிகள், அப்படின்னா தீய அரசியல்வாதிகளிடம் பாதுகாத்து. அதே நேரத்தில் இப்போ நான் கேட்குறது எப்படின்னா, தீவிரவாத எண்ணம் கொண்ட தீய அரசியல்வாதிகளிலிருந்து எங்களுடைய உலமாக்களை பாதுகாத்து தாயாகலாம், அவங்கள நேர்வழிப்படுத்தி தாயாகலாம். ஏன்னா அவங்கள நம்பி தான் எங்களுடைய சந்ததிகள் இருக்குது, எங்களுடைய உறவுகள் இருக்குது. அவங்க சொல்கிறபடி தான் போய்கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு தவறான பாதையை எங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறத நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த ஹலாலுடைய விஷயத்தில் அவங்க கோட்டாபய ராஜபக்சேயிடம் போனது எங்களுக்கு மறக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு இப்போ சமீபத்தில் இந்த கிழக்கு மாகாண சகோதரர்களுக்கு பிரச்சனை வந்த நேரத்தில் இவங்க எங்களோட இல்லை, எங்களுக்காக குரல் கொடுக்கல. அதே மாதிரி இந்த உலமாக்களுக்கோ இந்த உலமா சபைக்கோ பல லட்சங்களும் கோடிகளும் குவிஞ்சு கொண்டு வருவது. எங்களோட முஸ்லீம்களுடைய விஷயத்தில் இவங்க எதுக்கு அதை செலவு பண்ணினாங்க? திகன சம்பவத்தை ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணினாங்களா? இல்லை உதவி பண்ணினது ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பூகம்பம் வெடிக்குது, அங்கே தூக்கி கொடுக்குறாங்க பல லட்சங்களை. நம் நாட்டுக்குள்ள முஸ்லீம்கள் கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா? இது ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த விஷயத்தில் உலமாக்கள் எடுக்க போகிற முடிவு என்ன? இவங்களால சொல்ல முடியாது நாங்கள் இதை மறுபரிசீலனை பண்ணுறோம், இல்லை சவுதியில் எடுத்த முடிவுனால தான், அவங்க ஹலால் சொன்னதுனால தான் நாங்களும் ஹலால் சொன்னோன்னு இவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. முஸ்லீம்களுடைய விஷயத்தில் சவுதி அவங்களுடைய மக்களுக்கு அவங்க முடிவு எடுக்கட்டும், இல்லை அரபு நாடுகள் அவங்களுடைய மக்களுக்கு அவங்க முடிவு எடுக்கட்டும். ஆனால் எங்களுடைய உலமாக்கள் எங்களுடைய விஷயத்தில் எங்களுக்காக முடிவு எடுக்கணும். அவங்க சொன்ன முடிவுகளை இவங்களால் சொல்ல முடியாது. அவங்க இதுக்கு ஹலால் சொன்னாங்க, கேஎஃப்சிக்கு ஹலால் சொன்னாங்க, பீஸாவுக்கு சொன்னாங்க, பர்கர் கிங்குக்கு சொன்னாங்க, இல்லை டங்கிங் டோனட்ஸுக்கு சொன்னாங்க, அதனால தான் நாங்களும் ஹலால் சொன்னோன்னு இவங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம். இந்த நாட்டில் எது ஹலால் எது இல்லைன்றதை இவங்க சரியாக ரீசர்ச் பண்ணி தான் சொல்லணும், தொலைநோக்கு சிந்தனையோடு தான் சொல்லணும். இன்றைக்கி முடிவெடுத்துட்டு நாளைக்கு மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா எங்கள் உடம்போடு அது கலந்ததுக்கப்புறம் அதை எங்களால் மாற்றி எப்படி அமைக்க முடியும்? அதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு உலமாக்கள் தரணும். நான் இல்லை நீ இல்லை நான் அப்படின்ற பதில்களை சொல்லிடாமல் நாங்கள் எடுத்த முடிவில் எந்த பிழையும் இல்லைன்றதை இவங்க தெரிவிக்கணும். புத்திக பத்திரன் அவர்கள் சொல்கிறதுல பொய் இருக்குதுன்றதை இவங்க சொல்லணும். ஏன்னா நாங்கள் உலமாக்களை நம்பி இருக்கிறோம். ஸோ உலமாக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். எந்த ஒரு அரசியல்வாதிக்கு தேவை மாதிரியோ, இல்லை ஜனநாயகத்தை இழந்து நாடு ஏதோ ஒரு விதமாக போய்கொண்டுச்சு, அப்போ ஜனநாயகத்தை இழந்து போகிறாங்களே, இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு பேசக்கூடிய சில உலமாக்களிடத்துல இன்றைக்கி ஜனநாயகம் இல்லாததை நான் எதிர்வரைக்கும் காலங்களில் சொல்லி காட்டுறேன். இந்த அரசியல் கதைகள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இப்போ இந்த பாலுடைய விஷயத்தில் ஒரு நல்ல தெளிவான முடிவு எங்களுடைய உலமாக்கள் மக்களுக்கு இடையில கொண்டு வரணும். மௌனமாக இருக்கக்கூடாது, சின்ன நோட்கள் மக்களுக்கு இடையில அனுப்பக்கூடாது, இல்லை சின்ன பேப்பர் கட்டிங்ஸ் மக்களுக்கு இடையில போய் சேரக்கூடாது. இது ஃப்ளாஷ் ஆக வேண்டிய ஒரு நியூஸ். இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அப்படின்னா சோஷியல் மீடியா வழியாக உலமாக்கள் மக்களை தெளிவுபடுத்தணும் இந்த பாலுடைய விஷயத்தில். இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் உங்களுடைய கையில் தான் தீர்ப்பு. நீங்கள் அதே போல் இந்த புத்திக பத்திரன் அவர்கள் சொன்ன விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கோங்க. இந்த பால் மாக்களை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நிச்சயமாக அவர் சொன்னது சில நேரங்கள் உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். உலமாக்களுடைய பதில் வரும் வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாத்து தீவிரவாத எண்ணம் கொண்ட தீய அரசியல்வாதிகளிலிருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உலமாக்களையும் எங்களையும் பாதுகாக்கணும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும், எதிர்பார்த்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.